தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாசா கெத்தா வந்துள்ள திமுக நிர்வாகிகளுக்கு வணக்கம். கூட்டத்திற்கு வருகை தந்த இளைஞர்களின் எனர்ஜி தனக்கு டிரான்ஸ்பார்மர் ஆகிவிட்டதாகவும் முதலமைச்சர் நெகிழ்ச்சி பேச்சு. இங்க வந்திருக்க திராவிடியன் ஸ்டாக்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். கழகத்திற்கு புது ரத்தமாக வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது புது மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பிறக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய எனர்ஜி எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. இப்போ திருவண்ணாமலை இளைஞர் அணி கூட்டத்தில் முதலமைச்சருக்கு வெள்ளி சிம்மாசனம் பரிசளிப்பு. கால் மேல் கால் போட்டவாறு கம்பீரமாக அமர்ந்தவரை பார்த்து ஆர்ப்பரித்த நிர்வாகிகள். இளைஞரின் சார்பாகவும் இந்த அன்போடு வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தால் அடிபணிய மாட்டோம். எங்க கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களே என மத்திய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அன்போடு வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தா அடிபணிய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். பத்து ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழகம் பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக முதலமைச்சர் காட்டம். அதிமுக ஆட்சியின் குற்றங்கள் மற்றும் துரோகங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் திமுக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, 10 ஆண்டு கால தமிழ்நாட்டை படுபாதாளத்தில் தள்ளின அதிமுகவினர் தாங்கள் ஏதோ உத்தமர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வாக்கு கேட்பாங்க. அதேபோல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வது மட்டுமே வழக்கமாக வச்சிருக்கக்கூடிய பாஜகவினர் வழக்கம் போல தன்னுடைய பொய் பரப்புரைகளை பரப்புவார்கள். பதற்றத்தை உண்டாக்குற அரசியலை வச்சு எலெக்ஷன்ல சந்திக்கலாம்னு வருவாங்க. இவங்க கிட்ட கைகட்டி வாய் புத்தி அடிமை சேவகம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட உரிமைகளை, தமிழுடைய சுயமரியாதை அட வைக்கலாம்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை செய்ய பல கூட்டங்கள் இருக்கு. மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்துள்ள பாஜக அரசு மக்களிடம் அவதூறு மற்றும் பிற்போக்கு சிந்தனைகளை கொண்டு செல்வதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவின் பன்முகத்தன்மையையும் காக்கும் பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும் திமுக இளைஞரணி கூட்டத்தில் ஆவேசம். ஒன்றியத்தில் பாஜக அரசு 3வது முறையா ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய இந்த ஆணவத்தில் வலதுசாரி அமைப்புகளும் பிற்போக்கு சக்திகளும் ரொம்ப வேகமா முன்னே எப்போதும் இல்லாத ஆக்ரோஷத்தோடு செயல்பட தொடங்கியிருக்காங்க. இப்போ நம்ம தோல்ல தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் காக்க வேண்டிய கடமை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் நாட்டோட பன்முகத்தன்மையையும் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. கடினமாக உழைப்பவர்களுக்கு மட்டுமே இங்கு இடம் கிடைக்கும். திமுகவில் மட்டுமல்ல, அரசியலிலும் சொகுசை எதிர்பார்க்க கூடாது என்றும் திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். அரசியல்ல சொகுசை எதிர்பார்க்காதீங்க. இங்க கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு தான் இடம் கிடைக்கும். அந்த இடம் கட்சி பொறுப்புல மட்டும் இல்ல, மக்கள் மனசுலயும் நிரந்தரமாக இருக்கும். கொள்கை எதிரிகள் புலம்பும் அளவிற்கு உதயநிதி இறங்கி அடிக்கிறார். திமுகவிற்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து உதயநிதி செயல்படுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. உணர்ந்து
இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறாரு. இன்னும் சொல்லணும்னா இறங்கி அடிக்கிறாரு. கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க. அந்த அளவுக்கு கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்காரு. கழகத்துக்கு எது தேவை என்று உணர்ந்து செயல்படுகிறார் உதயநிதி. குஜராத்தில் உட்கார்ந்து கொண்டு எங்களை பணிய வைக்க நினைத்தால் அது நடக்காது. தமிழ்நாட்டை சங்கிகள் கூட்டம் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது. இங்க கூடி இருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களும் தலைவருடைய உடன்பிறப்புகளும் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அது நடக்க விட மாட்டாங்க. ஆகவே கடைசி உடன்பிறப்பு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கி கூட்டத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது. என்ஜின் இல்லாத காரான அதிமுகவை இழுத்து செல்ல பாஜக பார்ப்பதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அடிமையாக வாழ்வதை விட சுயமரியாதை சுதந்திரத்துடன் வாழ வேண்டும் எனவும் பேச்சு. எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இன்னும் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். அடிமையா இருந்து சுகமா வாழ்றதை விட சுயமரியாதையோடு சுதந்திரமா வாழ்றது தான் முக்கியம். கட்டுப்பாடு இல்லாமல் 1 லட்சம் அல்ல 1 கோடி இளைஞர்கள் திரண்டாலும் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது என உதயநிதி கருத்து. கட்டுப்பாடற்ற கூட்டத்தை வைத்துக்கொண்டு யாராலும் எதையும் சாதிக்க முடியாது என்றும் தாவேக்காவை மறைமுகமாக சாடி பேச்சு. என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. கட்டுப்பாடு இல்லாம 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. வரும் தேர்தலில் இளைஞர்கள் போட்டியிட முதலமைச்சர் அதிக வாய்ப்பு வழங்க வேண்டும். திருவண்ணாமலை இளைஞரணி சந்திப்பு கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி வேண்டுகோள். ஒரு அன்பான இளைஞர்களின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். இளைஞரணிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. தமிழ்நாடு அரசியல் சூழல் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்தது முழுக்க மரியாதை நிமித்தமானது என நயினார் நாகேந்திரன் விளக்கம். அரசியல் குறித்தோ கூட்டணி குறித்த எதுவும் பேசப்படவில்லை என திட்டவட்டம். தொகுதி பங்கீடு பேசுவாங்க அப்படின்ற தகவல் வெளியே இல்ல. தொகுதி பங்கீடு பத்தோ கூட்டணி பத்தோ எதுவுமே நாங்க பேசல. என் யாத்திரை ஜனவரி 9ஆம் தேதி நிறைவு பண்ணால நீங்களோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ வரணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணி பத்தி எதுவுமே பேசல. வேற கட்சி சார்பாக வேற கட்சி தொடர்பாக இல்ல. இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். நான் கேட்டிருந்தேன். அதனால கண்டிப்பா. (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் அதற்கான விருப்ப மனுவை இன்று முதல் பெற்றுக் கொள்ளலாம். வரும் 23ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்படும் என அதிமுக தலைமை தகவல். தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நேற்றுடன் நிறைவு. வரும் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுகிறது தேர்தல் ஆணையம். ஓ பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என பெயர் மாற்றம். வரும் 23ஆம் தேதி ஆதரவாளர்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்.
மன்னர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் நினைவு தபால் தலை வெளியீடு. டெல்லியில் நடந்த விழாவில் துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கலங்கிட போர்பல வென்ற மாமன்னன் வாகைப்பூ சூடிய கோமாரன், தமிழுக்கு மெய்கீர்த்தி அமைத்த பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் நினைவு அஞ்சல் தலை போற்றுதலுக்குரிய பாரத துணை குடியரசுத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களால் வெளியிடப்படுகிறது. நேர் நின்ற களங்களில் எல்லாம் எதிரிகள் கலங்கிட போர்பல வென்ற மாமன்னன் வாகைப்பூ சூடிய கோமாரன், தமிழுக்கு மெய்கீர்த்தி அமைத்த தெய்வீகத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் தமிழ் மக்கள் அல்ல. டெல்லியில் பெரும்பிடுகு முத்தரையர் தபால் தலை வெளியிட்ட நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் எடுத்து உரைக்க வேண்டிய நிகழ்ச்சி. நம்ம எல்லார்கிட்டையும் இதை பற்றி பேசணும். திருப்பி திருப்பி தெய்வீகத்தை நிராகரிக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் இல்லை. அதனால நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள், எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள். இந்த மாதிரி ஒரு பேரரசை எடுத்து சொல்ல வேண்டிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இதை எடுத்து சொல்லி ஊர் ஊராக எல்லாருக்கிட்டையும் பேசணும். மோடி அரசின் மூலமாக இதில் நடந்த ஒரு சிறிய முயற்சிகளையும் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும். தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் பனையூரில் உள்ள பாமக அலுவலகத்தில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு விநியோகம். காலை 11 மணி முதல் மாலை 6 மணிக்குள் விருப்ப மனுக்களை பெறலாம் என அன்புமணி தரப்பு அறிவிப்பு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிட விருப்பம். அன்புமணி தரப்பில் வழக்கறிஞர் பாலு விருப்ப மனுவை வழங்கினார். அன்புமணி தரப்பு மீது டிஜிபி அலுவலகத்தில் ராமதாஸ் தரப்பு புகார். கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லாத அன்புமணி தரப்பினர் விருப்ப மனுக்களை வழங்கி பண மோசடியில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான மோதல் தேர்தலுக்கான அரசியல். பாஜக சங் பரிவார் அமைப்புகள் மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்து வருவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சனம். ஈரோட்டில் வரும் 18ஆம் தேதி தாவைக்கா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி. நிகழ்ச்சி நடைபெறும் விஜயமங்கலம் பகுதியில் ஆய்வு செய்த பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவிப்பு. தாவைக்காவில் தற்போதைக்கு வேட்பாளர் பட்டியல் எதுவும் வெளியாகாது என செங்கோட்டையன் திட்டவட்டம். தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு தொடர்பான அறிவிப்பை விஜய் வெளியிடுவார் என பேட்டி. விருப்ப மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பாமக ஆரம்பிச்சாங்க, நாளைக்கு அதிமுக. தாவைக்கல் எப்ப விருப்ப மனு அறிவிப்பார்? இப்ப நாமக்கல் நடக்கக்கூடிய கூட்டத்தில் ஏதாவது வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடுவதற்கான வாய்ப்பு அதிகம். வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரையிலும் மனுக்கள் பெறப்படும். தலைவர் தான் அது முடிவு செய்வார். காங்கிரஸ் கட்சி கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே முந்திரி தொழிலதிபரை வீடு புகுந்து தாக்கிய திமுக நிர்வாகி. நீதிமன்ற உத்தரவின் பேரில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார். தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகும் எனவும் கணிப்பு. பாஜகவின் புதிய தேசிய செயல் தலைவராக நிதின் நபீன் நியமனம். பீகார் மாநில அமைச்சராக உள்ள நிதின் நபீனை தேர்வு செய்து பாஜக நாடாளுமன்ற குழு அறிவிப்பு. அரசுமுறை பயணமாக இன்று முதல் 4 நாட்கள் ஜோர்டன், எத்தியோப்பியா, ஓமன் நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணம். வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். பீகார் போன்று தமிழகத்திலும் வாக்கு திருட்டின் மூலம் வெற்றி பெற பாஜக திட்டம்.
டெல்லியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பகிரங்க குற்றச்சாட்டு. கொல்கத்தாவில் மெஸ்ஸி வருகையின் போது ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம். கைது செய்யப்பட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் 100வது விக்கெட்டை வீழ்த்தினார் இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா. சர்வதேச T20 கிரிக்கெட்டில் பேட்டிங்கில் 1000 ரன்கள், பந்து வீச்சில் 100 விக்கெட்களை வீழ்த்திய முதல் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக சாதனை. சென்னையில் நடைபெற்ற ஸ்குவாஷ் உலகக்கோப்பை தொடரில் இந்தியா சாம்பியன். ஸ்குவாஷ் உலகக்கோப்பையில் முதன்முறையாக சாம்பியன் கோப்பையை வென்று இந்தியா அசத்தல்.